வந்துருவார். ஏர்போர்ட்ல இருந்து நேரா வந்தாரு. கொஞ்சம் பேஸ் வாஷ் கணக்கு இன்றைக்கு ஆக்ஷன் எடுக்கும் போது உலகத்துக்கு எல்லாம் தெரிகிறது ஆக்ஷன்னா என்ன. ஆக்ஷன் என்ன? அதுக்கு சசி தரூர் ரொம்ப அற்புதமா விளக்கம். எவ்வளவு படிப்படியான ஆக்ஷன் இருந்துச்சு. இதற்கு முன்னாடி இருந்த போது பிஓக்களை மட்டும் போனோம். அதற்கு பிறகு பயங்கரவாதி முகாம் போட்டோம். அதற்கப்புறம் ராணுவம் வரைக்கும் போயிட்டோம். இன்னும் பொதுமக்கள் பக்கம் போகல. எவ்வளவு தூரம் போக முடியுங்கிறத ரொம்ப தெளிவா இந்த காட்டியிருக்கோம். அப்ப வந்து இந்த திரு சிதம்பரம் உட்பட பலர் அவர் எழுப்பக்கூடிய கேள்விதான் இந்த நிகழ்ச்சிக்கான காரணம். யோசிச்சு பார்த்தா இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு அரசியல் தலைமை மட்டும் இல்லாம இருந்தா அந்த நாடு என்ன இருக்குன்னு பாருங்க. 26 மும்பைல அவ்வளவு பெரிய அட்டாக் வந்த போது அப்போது இருந்த உள்துறை அமைச்சர் 3 பேட்டி கொடுக்கிறார். 3 பேட்டியும் 3 ட்ரெஸ் போட்டிருந்தார். 3 பேட்டியும் 3 ட்ரெஸ் போட்டிருந்தார். ஏதாவது கவுண்டர் அட்டாக் நம்ம பண்ணமா இருப்பாங்க. நிறைய நிறைய நிறைய. அப்ப நம்ம வந்து கவுண்டரே பண்ண மாட்டோங்கிற ஒரு நிலைமை வந்திருந்த போது கவுண்டர் பண்ணுவோம். அதுவும் எப்படின்னா சொல்லி அடிப்போம். ப்ரே பண்ணிட்டு அடிக்கலாம் பார்த்து அதுக்கு அடிச்சுட்டாங்க அப்படின்னாரு பாகிஸ்தானுடைய பிரதமர். நாங்க வந்து முடிச்சுட்டு நாங்க வந்து பண்ணலாம் அதுக்கு அவங்க முடிச்சுட்டாங்க என்ன அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நிதானமாக தெளிவாக போய் நிப்பாடுறாங்க. நம்முடைய ஆர்மி, நம்முடைய பிஎஸ்எஃப், நம்முடைய ஏர்போர்ஸ், நம்முடைய நேவி எவ்வளவு டீடைலிங்கான ஒன்றுக்கு ஒன்று இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா செயல்பட்டிருக்காங்கிறது கண்கூடா பார்த்துச்சு. இஸ்ரேல் ஒரு போரை துவக்கிவிட்டு முடிக்க முடியாமல் யோசிக்கிறது. ரஷ்யா ஒரு போரை துவக்கிவிட்டு முடிக்க முடியாமல் தருகிறது. ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் யாருக்கு தெரியல. படம் முடிவு வச்சு நாளை ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. அப்ப ஒரு நல்ல தலைவனுக்கு எப்ப எஸ் சொல்லணுங்கிறது தெரியணும், எப்ப நோ சொல்லணுங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைமை கிடைச்சிருக்கிறது பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு பெருமக்கள்லாம் வரணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டுகோள் விடுத்தோம். உங்களுக்கு வலது பக்கமா எனக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர் கமாண்டர் திரு ஸ்ரீதரன் அவர்கள். உங்களால சாணக்கியா கிடைச்ச ஒரு பெரிய கௌரவம் பாருங்க. இந்திய வரலாற்றுல ஒரு சிட்டிங் ஆபீசர் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் விசாகப்பட்டினத்துல நம்முடைய ஈஸ்டர்ன் கமாண்ட் நேவல் கமாண்ட்ல வந்து பிஆர்ஓ இருக்காங்க. பரமக்குடியில தான் இந்த தங்கமும் வந்திருக்கு. மண்ணின் வேண்டர் பிரமாதமா தமிழ் பேசக்கூடியவர். நம்ம வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்தோம். அது உடனடியாக ஏற்று அவருடைய ராணுவ தலைமை அதற்கு அனுமதி கொடுத்தது. அது வந்து சாணக்கியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரமாக மேஜர் மதன்குமார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கோட்டோட பார்த்தா மேஜரா இருப்பாரு, கோட்டை மேஜரா இருப்பாரு. ராணுவத்தை பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வை வெகுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு ஸ்டார். ரொம்ப சமீபமா நான் வந்து ஏலகிரியில நானும் மேஜரும் ஒரே நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம். மேஜரை பிடிக்க முடியல. சுத்தி அவ்வளவு கூட்டம் எல்லாம் ஒரு ஆண்டு ஒரு போட்டோகிராஃப் ஆட்டிடியூட் பயங்கரம். ரொம்ப ஸ்பெக்டாகுலர் சீன் டு சீ. அது வந்து ஒரு ராணுவ ஓய்வு பெற்ற அதிகாரி. அதான் முக்கியம். திரைப்பிரபலங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு ஸ்கின் டோன் பார்த்து வந்த ஆதரவில் மேஜர் மதன்குமார் அப்படிங்கிற அந்த துறை அவர் உடனே சம்மதிச்சார். அவர் தான் நம்ம முதல்ல மனசுல இருந்தோம். அதனால அவர் உடனே டேட் கொடுத்தாரு. அது வந்து அந்த கமாண்டர் வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் வந்திருக்கிறாரு. வெளியில வந்து செக்யூரிட்டி நிப்பாட்டாரு. என்ன சார் புறம் போல சார் அண்ணாமலை வராது இருக்கிறது. நான் தான் சார் அவர் இருக்கணும். அவர் வரான்னு சார் நான் தான் சார் வர ப்ளீஸ் சார். சாணக்கியா புறான்னு யாரும் சொல்ல மாட்டேன். நாங்களால நடத்துல வேண்டாம். சட்டம் வந்து அவரது மாப்பிள்ள அவர்தான் மாதிரி வந்து அதை வச்சு எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பை
கிளறி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு ஆளுமை. ஒன்னாம் தேதி நான் ஒரு டேட் கேட்ட போது ஆனா அந்த மாதிரி வேற ஏதாவது டேட் மாத்திக்கணுமானா 8ஆம் தேதி ஏதாவது வாய்ப்பு இருக்கானா அன்னைக்கு வந்து நிகழ்ச்சி டெல்லியில இருக்குண்ணா அப்படின்னாரு. நான் ஹால் புக் பண்ணிட்டேன், மேஜர் ஸ்டார்ட்ட சொல்லிட்டேன், இன்னும் கெஸ்ட்டை சொல்லிட்டேன், நம்ம திருப்பி எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணணும். ஒண்ணு நான் எப்படியாவது ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. நேரம் ஐயா சந்தோஷ் அவர்கள் இந்த கட்சியுடைய அமைப்பு பொதுச்செயலாளர். அவர் வந்து எனக்கு கீழே கிளம்பினார். திரு இளங்கணேசன் அவர்களுடைய 80வது நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. அப்ப நான் பார்த்துட்டு இங்க போகும்போது வென்னிஸ் ப்ரோக்ராம் அப்படின்னாரு. நான் அவருக்குலாம் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கவே இல்லை. என்ன ப்ரோக்ராம் இருக்கிற ஆண்டோட தான் முடிஞ்சு வச்சு நோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னேன். நமக்கு இருக்க அரவணை ரீஸ்ல அப்ப வந்து நோ மேஜர் அண்ட் அனாமலேஜி இருந்தார். அதுவா ஜூன் 1 வந்தார். ஹவு கம் ஹி இஸ் தேர் இன் டெல்லி அப்படின்னாரு. என்னது டாக்டர் அப்படி உண்மை சொல்லிச்சார், கஷ்டப்பட்டு கடந்து வந்து கேட்டார் சொல்லி அவருக்கு சொல்லும்போது இல்ல இல்ல அப்படி வந்து வென்னிஸ் ப்ரோக்ராம் சார் ஈவினிங் சார் ஓகே பை 11 or 12 ரிலீவ் பண்ணார். நல்ல வருஷம் கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டீங்க, நல்ல வருஷம் ரிலீவ் பண்ணி விட்டீங்க. நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க அவரை பார்த்துக்கிட்டு அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பெரும் முயற்சி எடுத்து வந்ததுக்கு என்னுடைய சிறந்த வணக்கங்கள். தேங்க்யூ. வந்து உடனடியாக நம்முடைய விருந்தினர்களை மரியாதை செய்யக்கூடிய நேரம். அதன் பிறகு வந்து ஒவ்வொருத்தராக விருந்தினர்கள் பேசுவாங்க. 78249 ஒரு நம்பர் குறிச்சுக்கங்க. பின்னாடி ரொம்ப தேவைப்படும். அடிச்சா நான் எடுக்க மாட்டேன். 782491234 உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் இருந்துச்சுன்னா 78249 உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அதை வந்து அந்த நம்பருக்கு அனுப்புங்க. அதை ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து நிகழ்ச்சி கேட்போம். அவர்களுக்கு நேரமும் மனமும் வாய்ப்பு இருந்தால் அதை நம்ம கேட்போம். நாட் அஷ்யூர் நம்ம வந்து ரிப்ளை கேட்கறது 782491234. நன்றி. சாணக்கியாவின் அழைப்பை ஏற்று வந்து கௌரவித்த விருந்தினர்களுக்கு நாம் கௌரவம் செய்யும் நேரம். கமாண்டர் திரு ஸ்ரீதரன் அவர்களை கௌரவிக்க சாணக்கியாவின் நிறுவனர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை அழைக்கிறோம். இதைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி திரு மேஜர் மதன்குமார் அவர்களை கௌரவிக்க திரு பாண்டே அவர்களை அழைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து கமாண்டர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் விருந்தினரையும் மற்றும் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை கௌரவிப்பார். அவர்கள் மேஜர் மதன்குமார் அவர்களுக்கு